எம்டிஎஃப் ஆர்டர். எம்டிஎஃப் ஆர்டர்னா என்ன? நிறைய பேத்துக்கு வந்து இந்த எம்டிஎஃப் ஆர்டரை பற்றி புரிதல் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி ஒரு ஆர்டர் இருக்குங்கிறதே தெரியல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட், இந்த எம்டிஎஃப் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டட் ஆர்டர். யார் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஸ்டாக்கு வாங்குறதுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்மகிட்ட ஒரு 3,000 ரூபாய் தான் இருக்குது, 7,000 ரூபாய் இல்லை அந்த ஸ்டாக்கை முழுசாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம எந்த புரோக்கர் யூஸ் பண்ணுறோமோ அந்த புரோக்கரே இந்த மீதி 7,000 ரூபாய் இந்த ஆர்டர் மூலிமா தருவாங்க. ஆனால் அந்த 7,000 ரூபாய்க்கு மட்டும் அவங்க டெய்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அவங்க டெய்லி இன்ட்ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம ரொம்ப நாள் இது ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ ஹோல்டு பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது குறையும் அண்ட் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரையில் இதை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மாக எடுக்கிறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த ஆர்டரில். மேபி இப்போ ஒரு நிஃப்டி இறங்கிக்கிட்டு இருக்கு, நிஃப்டி வந்து ஒரு 3% 5% வந்து பவுன்ஸ் ஆகும்போது சில செக்டார் ஆர் வந்து முக்கியமான நிஃப்டியில் இருக்கிற வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மட்டும் சர்டன் பர்சன்டேஜ் வந்து மேலே பவுன்ஸ் ஆகும். அந்த நேரங்களில் மட்டும் ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸ் அதில் ஒரு 1 வீக் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம், ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் டேஸ் கணக்கில் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்மளால் பெட்டரான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். சரி, இந்த ஆர்டரில் இருக்கிற மற்ற விஷயங்கள் அண்ட் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறது இந்த ஆர்டரை, இதெல்லாம் நான் உங்களுக்கு சிஸ்டமில் காட்டுறேன், பார்க்கலாம். நான் தான் ஆப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பை அப்படின்னு பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பை ட்ரேடிங் அண்ட் வந்து இன்வெஸ்டிங் ரெண்டுனா இருக்குது. நமக்கு வந்து தேவையானது வந்து எம்டிஎஃப். சரியா, ட்ரேடிங்னா இன்ட்ராடே பண்ணுறது, இன்வெஸ்டிங்னா ஃபுல் கேஷ் கொடுத்து பண்ணுறது. நம்ம பார்க்க போகிறது எம்டிஎஃப். இதை எடுத்துக்கலாம். இதே மார்க்கெட் ஆர்டர் ட்ரிகர் எல்லாமே வச்சுக்கலாம். சரியா, தென் இங்கே வந்து அந்த ஆர்டருக்கு கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் எஸ்டிமேட்டுன்னு போட்டிருக்கா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணுமே நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து வாங்குறதுக்கு அங்கே போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாம் எவ்வளோ ஃபண்டிங் கொடுக்குறாங்கலாம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அப்படியே ப்ரைஸ், பையிங் ப்ரைஸு, ட்ரேடிங் வேல்யூ இதெல்லாம் செக் பண்ணலாம். ஒரு 10 ஸ்டாக் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், 10 ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபண்டிங் எஸ்டிமேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 ஸ்டாக்கு 84,000 ரூபாய் பக்கம் வருது ரேஞ்சு. ஒரு ஸ்டாக்கோட வேலை இது. தென் நம்ம 24% ஃபண்டு வச்சுருந்தா போதும். அதாவது 84,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ வச்சுருந்தா போதும், 20,000 ரூபா வச்சுருந்தா போதும். மீதி 76%, அதாவது 63,800 ரூபா வந்து யார் பண்ணுறா, புரோக்கர் வந்து ஃபண்ட் பண்ணிடுறாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் பர் டே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 0.043%. சரியா, ஹோல்டிங் வந்து விற்கிற வரை கொடுப்பான். தென் வந்து இந்த சார்ஜஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கான். எஸ்டிடி எவ்வளோ 83 ரூபா, ப்ரோக்கரேஜ் 20 ரூபா, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. தென் இது வந்து டீப்பாக இன்னும் கால்குலேட் பண்ணோன்னா எல்லா ப்ரோக்கர்ட்டையும் கால்குலேட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த தானோட கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் தானே பார்த்தோம், பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பஜாஜ் ஃபினான்ஸு. தென் நம்ம இப்போ ஒரு 10 குவான்டிட்டி தானே பார்த்தோம், 10 குவான்டிட்டி 10. இப்போ நம்ம ஒரு 15 நாள் ஹோல்டு பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து எத்தனை நாள்னு போட்டிருக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 3 நாளில் 3 நாள், இல்லை வந்து நான் வந்து ஒரு 1 வீக்னா 7 நாள், இந்த மாதிரி நான் ஒரு 15 நாள் மேக்ஸிமம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு மேலே ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த எம்டிஎஃப் ஆர்டரில் ஹோல்டு பண்ணுறது கரெக்டாக இருக்காது. சரி, நம்ம ஒரு 63,000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம் ப்ரோக்கர்கிட்ட, 10 குவான்டிட்டி. தென் வந்து 15 நாள் ஹோல்டு பண்ண போகிறோம். இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ ஃபண்டு தராங்க அப்படின்னு. தென் வந்து 10 குவான்டிட்டி பஜாஜ் ஃபினான்ஸு. ஓகே, இது வந்து ஒரே நிமிஷம். ஓகே, எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டு வேணும் எவ்வளோன்னா 20,000 ரூபா லிவரேஜ் கொடுக்குறது. தென் அவங்க ஃபண்டு கொடுக்குறது டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் இது வந்து 15 நாளைக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 327 ரூபா. சரியா, 327 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு போயிடும். இது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸு. இதை விட்டுருவோம். அந்த டேக்ஸை வந்து பிரேக் ஈவன்லாம் இங்கே கொடுத்துருக்கான். ஜிஎஸ்டி எவ்வளவு, தென் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 176 ரூபா வந்து எஸ்டிடி கட்டுறோம். அது மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே டீட்டெயில் போட்டிருக்கு. டோட்டல் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து 327 ரூபா தான். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பஜாஜ் ஃபினான்ஸே எடுத்துப்போமே. பஜாஜ் ஃபினான்ஸை இப்போ ஒரு நிஃப்டி இறங்கியிருக்கு, இப்போ இறங்கிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை ஏறுது, நிஃப்டி ஒரு பவுன்ஸ் ஆக வர நல்லா சப்போர்ட் அடிச்சுன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஏற்கனவே ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி தான் நிற்கிறான்.
ஓரளவுக்கு நிஃப்டியோட ட்ரெண்டை விட இது ஒரு பெட்டராக ஆல் டைம் பிரேக் பண்ணி தான் நிற்குது. ஒருவேளை நிஃப்டி திரும்பும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு நிஃப்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி, இதுவும் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு டார்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்டோ இல்லை 600 பாயிண்ட் ஏதோ நீங்கள் வந்து உங்கள் டெக்னிக்கலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 8400 இருக்கான். ஒரு வேளை இது வந்து ஒரு 5% இல்லை 6% நம்ம பார்க்குற ஒரு 500 ஏறுதுன்னு வச்சுக்கலாம். 500 நமக்கு 6%. சரி, 6% நீங்கள் வந்து டார்கெட் வைக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒரு 2-3% வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு 600 நமக்கு வந்து 10 ஸ்டாக்கில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 600 600 இன்ட்டு 500 600 500 ஓகே வச்சுக்கோன்னா 5000. இந்த 5000 எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்குதுன்னா 20000 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 25% ப்ராஃபிட் பார்க்குறோம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 20000 தான். சரியா, நம்ம எடுக்கிறது எவ்வளோ அப்படின்னா 5000 இந்த மார்ஜின் இது எம்டிஎஃப் ஆர்டர் மூலிமா. சரியா, முக்கியமானது அது. தென் இது மூலிமா நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகரிக்குது. சரியா, தென் அதே மாதிரி நமக்கு இந்த சார்ஜஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு மொத்தமாக வந்து ஒரு 614 அந்த மாதிரி வருது. இந்த சார்ஜஸ்ஸு இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4400 என்ன ஆகும், ஒரு 500 பாயிண்ட் நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் பிடிக்கிறீங்கன்னா நமக்கு வந்து கையில் நிற்கும். டோட்டலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து 20000. சரியா, தென் அவங்களே வந்து இங்கே போட்டிருக்காங்க, ஒரு வேளை வந்து ஒரு முழு கேஷை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா வெறும் 9% தான் ப்ராஃபிட்டு. இது நீங்கள் எம்டிஎஃப் ஆர்டர் எடுத்தது மூலிமா 38% வரை நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுலே போட்டிருக்கு. தென் இதை எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமாக ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நல்ல பவுன்ஸ் பேக் ட்ரேட்லாம் வந்து சூப்பராக பண்ணலாம். இந்த ஆர்டர் வச்சு மூலிமா நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகரிக்க ட்ரை பண்ணலாம். அதனால் இது ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர். சரியா, அது வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஓரளவுக்கு இந்த ஆர்டரை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம பார்க்கலாம். பாய்.